சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. டெல்லியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முக்கிய தொழில் அதிபர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். முகேஷ் அம்பானி கூறியதாவது: வடகிழக்கு மாநிலங்களில் 350 பயோகேஸ் உற்பத்தி நிலையங்களை அமைக்கும் திட்டத்தின் கீழ் 75,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளோம். இந்த திட்டம் மூலம் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாகும். கடந்த 40 ஆண்டுகளில் ரிலையன்ஸ் இந்த வடகிழக்கு பகுதியில் ஏற்கனவே 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை இரட்டிப்பாக்க உள்ளோம். ஜியோவின் முக்கிய நோக்கம் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கொண்டு செல்வதாகும். மணிப்பூரில் 150 படுக்கைகள் கொண்ட புற்றுநோய் மருத்துவமனை அமைக்க திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என அறிவித்தார். இதையடுத்து அதானி குழும தலைவர் கௌதம் அதானி உரையாற்றினார். அவர் கூறியதாவது: அடுத்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் கூடுதலாக 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும். மேலும் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்க மாற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வடகிழக்கு மக்களின் வளர்ச்சிக்காக ஆதரவாக செயல்படுவோம் என உறுதியளித்தார். இந்த அறிவிப்புகள் வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு புதிய பாதையை திறக்க உள்ளன.